ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போமா. இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாத்ரூம் டைல்ஸு, பாத்ரூம்ல இருக்க பைப்பு, வாஷ் பேஷன் பைப்லலாம் உப்பு கரை படிஞ்சிருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் சொந்த காசில் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அது இப்போ யூஸ் பண்ணல, நான் 2 இயர்ஸாக இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஊக்கி பிராண்டோட தான். அதுலேயும் இந்த க்ரீன் கலர் இந்த டைல்ஸ் கிளீனர் வந்து ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக இருக்குது. நம்ம ரொம்ப ஹார்ஷாக போட்டு அழுத்தி தேய்க்கணுங்கிறதெல்லாம் இல்லை, ரொம்ப கெமிக்கலும் இல்லை, எந்த ஒரு கைக்கு அலர்ஜியோ ரேஷஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். ஸ்ப்ரே பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம நார்மல் ஸ்க்ரப் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அந்த சில்வர் நார் கூட யூஸ் பண்ணல. விளக்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பச்சை நார், நான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாலே போதும், நல்லா பளிச்சுன்னு வந்துடும். நீங்கள் வந்து கம்பினார் போடுறதுக்கு பதிலாக இதே போட்டுக்கலாம். நம்ம லைட்டாக தேய்ச்சி விட்டாலே நல்லா பளிச்சுன்னு வந்துடும். கைக்குமே வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது, அலர்ஜியோ இன்ஃபெக்ஷனோ எதுவுமே ஆகாது. ஒரு சிலருக்குலாம், எனக்குலாம் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னு. விளக்குறதே பார்த்தீங்க அப்படின்னா சோப்பு மாறிடுச்சு அப்படின்னா கையெல்லாம் பிக்கும். ஸோ என்ன மாதிரி நீங்கள் சென்சிட்டிவாக உங்களுக்கு கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா க்ளீனாக இருக்கும், நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும், ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ யூஸ் பண்ணல, 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட்ஸ் தருது. அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அவ்வளோதாங்க. நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ரொம்ப கூட நான் அழுத்தி தேய்க்கல, லேஸாக தான் தேய்ச்சேன். நல்லா க்ளீனாக வந்துருச்சு. அப்புறமா தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், நல்லா பலன்னு பளிச்சுன்னு ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ ஃபார் மோர். பாய்.